அன்பு கூறியவை வந்தரை வாங்கியே நாவில் கொடி கொண்டே பறந்தரும் என் நாவில் கொடி கொண்டே பறந்தருவாயே வந்தருவாயே வந்தருவாயே மந்தர்கள் மாயே வாத்திடும் தாயே கலைவாணி தாயே அம்மா கருணை செய்வாயே முருகா எம்பெருமானே முத்தமிழ் சங்க தலைவனே தத்துவம் நிறைந்த தலைமகனே தேவதி பொருளே மூலப்பொருளே சத்தியின் மகனே சங்கடந்தற்க வந்த கருணை கடலே கலிமுக தெய்வமே குறிஞ்சி நாட்டில் குலம்பட்ட வந்த நல்லங்காக்கு ஒருவரை செல்வமே அற்புத ஜோதிகை மகமாக கலைந்திர முகமாறும் வழிந்த வல்லபிரான் அகமாக மனிதரை நின்று ஜெகமாறி நின்று தேங்கோதை இல்லாமல் இறைவா மாயை நீக்கி மனிதர்களை படித்து எங்களை வாழ வைக்கும் கந்தா கடம்பா கதிரவிடு வேளா கார்த்திகையா என்னால் உன்னை வணங்கிக் கொண்டிருப்பேன். இந்த வள்ளிக்கும் என் நாட்டு மக்களுக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் வாரி வாரி வழங்கிட வேண்டும். முருகா 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 முத்தமிழில் பாட வந்தே முருகனையே வணங்க வந்தே முத்தமிழில் பாட வந்தே முருகனையே வணங்கி நின்றே தித்திக்கும் குமரன் பயிர் தெய்வீக அழகை கண்டே முத்தமிழில் பாட வந்தே முருகனையே வணங்கி நின்றே சங்கீதம் பாடுவதும் ஆறு படை வீட்டில் ஓடி விளையாடும் சுவாமிநாதனே சரவணனே ஆறுவரே ஓடி விளையாடு ஆறு முகம் கொண்டு ஆறுதலை தந்த ஓடி நிலங்காக்கும் ஒருவரே முத்துமிழை பாடுவதே முருகனையே வணங்கி நின்றே தித்திக்கும் குமரன் பெயர் தெய்வீக அழகை கண்டே முத்தமிழில் பாடவனே பாரத தாய் மடியிலே பண்புடலை தமிழ்
முருகனையே வணங்கி நின்றேன் தித்திக்கும் குமரன் பெயரே தெய்வீக அள்ளை கண்டேன் தித்திக்கும் குமரன் பெயரே தெய்வீக அள்ளை கண்டேன் முத்தமிழில் பாட வந்தேன் முருகனை வணங்கி நின்றேன். கல்வி வீட்டில் பிறக்கும் மாடு வீட்டில் கத்தனை பிறக்கும் மாடு வீட்டில் குரணை பிறக்கும் மனிதன் வீட்டில் மணி பிறக்கும் என்று உலகத்துக்கு அடுத்து காட்டிய முத்தமிழ் முருகனை தத்தெடுத்த அன்னை பராசக்தி அலைமகள் கலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய ஆத்தாளை அண்டமலா பூத்தாளை ஆதி பராசக்தி என்று சொல்லக்கூடிய மாரியம்மனை வணங்க வேண்டும். அவளை எப்படி வணங்க வேண்டும்? முத்துமாரி அம்மனுக்கு திருநாளாம் அவன் முகத்தலகை காண வரும் ஒரு நாளாம். முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா காட்டிலகும் ஒரு நாளா. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளாம் அவன் முகத்தலகை காண வரும் ஒரு நாளாம். சித்திருப்பு வாசலிலே தோரணமா மாலையிலே தோரணமா சித்திருப்பு மாவிளையில் தோரணமா அவள் சிங்கார வீதி வர ஊர்வலமா. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா அவன் முகத்தலகை காண வரும் ஒரு நாளா. அவள் மஞ்சள் ஆடு கட்டி வந்திருப்பலாம். முத்துமாரி திருநாளா காட்டிலகும் ஒரு நாளா. திரிசூல கையில் கொண்ட திரிசூலியா அவளை கட்டும் பவனி வரும் மாரியம்மனா. கற்பூர ஜோதியிலே வந்திடவாளா தீராத வினைகள் எல்லாம் தீர்த்து வைப்பாளா. முத்துமாரி அவளுக்கு திருநாளா முகத்தலகை காண வரும் ஒரு நாளா. திருப்பு மாவிளையில் தோரணமா அவள் சிங்கார வீதி வர ஊர்வலமா. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தலகை காண வரும் ஒரு நாளா. ஆறுமுகா சரவணா பரமனேன்ற கந்தா கடம்பா திருக்குமரா வானவர் குறை தீர்த்த வடிவேலா சூரவதையை செய்ய வந்த சுப்பிரமணியனை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐவகை நிலைகளிலே குறிஞ்சி நிலமான இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் முருகப்பெருமான் அழிக்க முடியாத சூரபதமனை அகங்காரத்தை ஆணவத்தை அழித்து மயிலாகவும் சேவலாகவும் வைத்துக் கொண்டு தனியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் முருகப்பெருமான். கோபத்தோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு செந்தனி என்று சொல்லக்கூடிய குளுமையான தானியத்தை பயிர் செய்திருக்கின்றோம். ஏதோ பாருங்கள், அதை அறுவடை செய்து முருகப்பெருமானுக்கு படைத்தோம் என்றால் மனம் குளிர்ந்து மக்களுக்கு காட்சியளிப்பார். இன்றைய தினத்தில் 3 மணி அளவில் முருகப்பெருமான் வர வேண்டும். இந்த வெள்ளிக்கு மணமாலை தர வேண்டும். எப்பொழுது வருவார், எப்பொழுது வருவார்? வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். அவருக்காக எப்படியெல்லாம் காத்திருக்கேன் தெரியுமா? ஓடுகிற மேகங்களா ஓட தண்ணி மீனங்களா பல வள்ளிதான் கண்ணாலும் கட்டுறா. இப்ப வாசிங்க, எப்படி நல்லா வாசிக்கிறீங்கள? ஊரெல்லாம் தம்பட்டம் கொட்டுறா, மச்சானுக்கும் வள்ளி பொண்ணுக்கும் மொய்யெழுத வரியலா. மாசி மாசந்தான் கட்டி மேல தாங்கதான், மாத்து மாலதான் வந்து சோடும் வேலதான், பட்டு செலரவிட்ட ஜொலி ஜொலிக்க பக்கமே தளி முடிக்க. மாசி மாச
சோகம் இழப்புயாச்சு பூமுடிச்சமானே வசதி நீ சோகந்தான் வருமந்தம் இது வருமந்தம் இது ஆயிரம் காலங்கள் கூடுவது மாசி மாசந்தான் குட்டி மேல தாளந்தான் மாத்து மாலதான் வந்து சூடும் வேளதான் ராசாவே உன்னாலே ராத்தூக்கம் போயாச்சு பாருங்க எப்படி ராசாவே உன்னாலே ராத்தூக்கம் போயாச்சு உன்னாலே உன்னாலே பூங்காற்று சூழாச்சு அஞ்சு வரை போகலும் மன்மதனும் கூட்டாச்சு அறிவித்தது காதல் வேலை கேட்டாச்சு முடிச்ச மாடி பசங்க சொல்லத்தான் எஞ்சி வந்தார் ஆமா இன்னும் நீ இனி ஒன்றி வந்த நான் ஒரு நாடகம் மாடிடத்தான் மாசி மாசந்தான் குட்டி மேல தாளந்தான் மாத்து மாலதான் வந்து சூடும் வேளதான் பட்டு ரவிக்க ஜொலி ஜொலிக்க பக்கமாம இருக்க தாய் முடிக்க அந்த மாட்ட சொல்லும் மாசி மாசந்தான் குட்டி மேல தாளந்தான் மாத்து மாலதான் வந்து சூடும் இப்படி எல்லாம் முருகப்பெருமானா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேங்க. நீங்க யாரையாவது நினைக்கிறீங்களா? யாரு நீங்க முருகன் எப்படி நினைச்சிட்டு அது கூட ஹெல்ப் பண்ணதான் நாங்கள் இருக்கோம். ஹெல்ப் பண்றீங்களா? பரவாயில்ல. முருகனோட சேர்றவங்க ஆங்கிலம்லாம் பேசுறீங்க, அப்போ இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. இருக்கட்டும், பரவாயில்ல. முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அல்லவா? இந்த தமிழ் கடவுள் ஒரு வார்த்தைக்காக உலகத்தை சுற்றினாரு. ஆமா, அப்ப அவருக்கு இனம் மொழி எதுவுமே கிடையாது. தமிழ் கடவுளாக இருந்தாலும் அவர் எல்லா உலகத்துக்கும் நினைத்த மாத்திரம் செல்லக்கூடியவர் அல்லவா? அதனால அவர் ஆங்கிலம் எல்லாம் தெரியும் அவருக்கு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நீங்களும் சேர்ந்து பேசுங்க, நானும் பேசுறேன் உங்களை விட. கண்டிப்பா. இதை பாருங்க, எப்பொழுது முருகன் வருவார்? என்ன காதல் என்றால் 18 வயசு 16 வயசு 20 வயசு இப்படி எல்லாம் காதல்ல வரும். ஆனா எனக்கெல்லாம் பாருங்க 5 வயசுலயே வந்துருச்சு. நான் பாத்துக்கங்க, 5 வயசுலயே வந்துருச்சு. ஆமாங்க. ஏன்னா காதலுக்கு மறுபெயர் அன்பு அப்படின்பாங்க. காதல்னா அந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் அப்புறம் இந்த காலத்துக்கும் தப்புக்கிட்டேன்னு உங்களுக்கு வேண்டியதுதான். அப்படி கிடையாதுங்க. அந்த காலத்துல இப்ப இருக்கட்டும், இப்ப நம்மலாம் தாத்தாமார்கள்லாம் இருக்கும் பொழுது நம்ம குழந்தையா இருக்கும் இல்லையா, காதல் சொன்னாலுமே கெட்ட வார்த்தைன்னு நம்ம எல்லாம் நினைச்சோம். காதல் ஆம்பளடி, ஐயோ ஐயோ காதல்னு சொல்றாளே போய் காதலிக்கிறாங்களாடி அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்ப காதல்னா கெட்ட வார்த்தைன்னு அப்போ உள்ள பெரியவங்க எல்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க. இப்ப காதல்னா தாய் புள்ள மேல வைக்கலாம், புள்ள தாய் மேல வைக்கலாம், தகப்பை மக மேல வைக்கலாம், உறவுக்காரர்கள் மேல வைக்கலாம். காதலுக்கு பேர் அன்பு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது போல முருகப்பெருமான் மற்றவர்கள் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தினாலும் இந்த வள்ளியாகிய என்னிடத்தில் காதல்னா தெய்வீகமான காதல். மனிதரை உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அல்ல அல்ல அல்ல. நான் தான் எப்ப வச்சுக்கணும். அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமான புனிதமான முருகப்பெருமானை எப்படி எல்லாம் மனசுக்குள்ள நினைச்சிருக்கேன். அந்த புனிதமான காதல் சொல்லவா சொல்லவா? கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் என்று சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதாசி, கடிதம் லெட்டர் வேணாம், கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் என்று சௌக்கியமே,
உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அது எழுத மணிக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலா நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் என்று சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அது எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ பெண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்குன்ன காயம் அது எப்படி ஆறிடுது. ஆனா அபிராமி அபிராமி உண்டான காயம் எல்லாம் தன்னாளி ஆடி போன மாயம் என்ன பொன்னானே பொன்னானே. என்ன காயமான போதும் என் மேனி தங்கிக் கொள்ளும், இந்த மேனி தங்காது போது வந்த கவிதை நின்றது. எங்கள் சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தான் தெரியுமா. சிவகாமியே சிவனின் பாதியே அது உனக்கு புரியுமா. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அது எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. சுபலாலி லாலினி லாலி லாலினி அபிராமி லாலியே அபிராமியே. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா சத்தியமா இந்த பாட்டு இன்னைக்கு தாங்க நான் பாடி இருக்கேன். உங்களை வச்சு அரங்கேற்றி இருக்கேன்னா பாத்துக்குங்க. இருக்கட்டும் பரவாயில்ல. ஆனா எப்பேற்பட்ட பாடலா இருந்தாலும் யாரையும் சந்திக்காம இருந்தாலும் அந்த பாடலை அவங்கள வச்சு நான் அரங்கேற்று பண்ணுறது அதானே உண்மை. ஆகையினாலே பூமாலையே பூமாலையே தோல் சீரவா பூமாலையே தோல் சீரவா. இளைய மனது இளையும் பொழுது இணையும் பொழுது பூமாலையே தோல் சீரவா பூமாலையே தோல் சீரவா. இளையும் மனது இணையும் பொழுது இணையும் மனது தீந்தன இணையும் பொழுது தீந்தன பூஜை மணி யோசை கோவை மனதால் புதியதோ உலகிலே பறந்ததே கண்ணி எழுதும் மண்ண முழுதும் மண்ணு கழுவும் கண்ணி எழுதும் மண்ணு முழுதும் மண்ணு கழுவும்
கூட்டும் காட்டும் துதி கூட்ட காலம் அது கூட்ட கடவுகள் வழிவரும் அனுபவம் பூமாலையே தோற்றிடவா பூமாலையே தோற்றிடவா. கோடையில் வாடாத கோய குளம் தாமனை காணாமல் கோடையில் வாடாத கோய குளம் தாமனை காணாமல் விழிகளும் மூடாது விழிந்திடக் கூடாது விழிகளும் மூடாது விழிகளும் நீராது இதயம் என்று உதயம் என்று பொரியும் இன்பம் தெரியும் கண்ணி இதயம் என்று உதயம் என்று பொரியும் இன்பம் தெரியும் வாழும் கொடி கூட்ட காவல் நதி கூட்ட கனவுகள் வெளிவரும் பலவு பூமாலையே தோற்றீரவா. இளைய மனது இணையும் பொழுது இணையும் பொழுது இளைய மனது தீந்தனது இந்தனை இணையும் பொழுது தீந்தனது இந்தன பூஜை மணி யோசை பூவன் மனதாசை பெய்யதோ உலகிலே பரமதே பூமாலை பூமாலையே அப்பனே முருகா ஈஸ்வரா நீ நேரா வந்து என்னை சீக்கிரம் விரைவாக கொண்டுட்டு போயிடணும் உன் பக்கத்துல இருப்பேன். நான் பாடலைங்க சொல்றேன் உங்ககிட்ட காதலை. எப்படிப்பட்ட காதல் என்ன? வீடு பலமாக இருக்க வேண்டும் என்றால் அஸ்திவாரம் பலமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அஸ்திவாரம்னா யாருங்க? வீடு ஆடாம இருக்கணும் அப்படின்னா அஸ்திவாரம்னா அது கவுங்கரெக்ட். அது பலமாக இருக்கணும் அப்படின்னா இந்த திருவிழாவில் நல்லபடியா வச்சு நடத்தி இதெல்லாம் காட்டணும் அப்படின்னா பெரியவர்களாக தான் முடியும். இந்த இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி நாளைக்கு உண்டு தானே ஆடல் பாடல். நாளைக்கு இந்த இடத்துல எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது, அப்படி கூட்டம் வரும் இல்லையா? ஏன்னா 3 மணி நேரமா. இந்த 3 மணி நேரம் அந்த காலத்துல வந்து நாடகங்களை வள்ளி திருமண நாடகம் பண்ணா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தான் கதையே. அதை ஏன் தெரியுமா விடிய வச்சாங்க? இப்போ திண்டுக்கல் பக்கம் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு பார்த்தீங்க இல்லையா? ஆடல் பாடல். அந்த ஆடல் பாடல் வச்சு முடிஞ்ச உடனே 2 பெண்கள் அக்கா தங்கச்சி 2 கணவர்மார்களோட போயிருக்காங்க. அதாவது அப்படிதான் சொல்லணும், கொஞ்சம் கௌரவமா அப்படி போயிருக்காங்க. அந்த 10 பேர் சேர்ந்து அந்த பயல்களையும் கொண்டு கட்டி வச்சு அந்த பெண்களை படாத பாடுபடுத்திருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் உலகத்துல நடந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் நாடகங்கள் என்றாலுமே விடிஞ்சு 5 மணிக்கு போனா எவனாவது வந்து மறிப்பானா? ஆமா, அந்த அவர் காட்டுறாரு இதுதான் அப்படின்னு. அது போல இதற்காகத்தான் இந்த ஆடல் பாடல் கச்சேரி இதெல்லாம் வந்து 3 மணி நேரம் முடிஞ்சிடும். பெண்கள்லாம் வர முடியாது. பெண்கள் வர முடியாதுன்னு சொல்றோம், ஆனா பெண்கள் கூட்டம் நாளைக்கு தான் நிறைய இருக்கும். இருங்க கொண்டே விடுவேன். நீங்களாம் நிறைய பாக்குறீங்க இப்ப ஆடல் பாடலை. நாடகங்கள் பாடுங்க, நாடகங்களுக்கு பார்த்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. தெய்வத்து முன்னாடி அரிதாரம் போட்டு நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு எவ்வளவு கலைஞர்கள் இருந்தாலும் நாடகக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை. இதான உண்மை. அப்படிங்கும் பொழுது இந்த விடிய நாடகங்களை பார்த்து நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோங்க. எதில் கஷ்டப்படுறோம்னா பவுடர் போடணும், 2-3 மணி நேரம் பவுடர் போடுறோம். ஒத்தையா ட்ரெஸ் பண்ணணும், நகை மாட்டணும், தான் மண்டையெல்லாம் வலிக்குது. எதுக்கு வலிக்குது? இதெல்லாம் இங்கே குத்தி வச்சிருந்தது வலிக்குது. அப்போ எவ்வளோ பிரச்சனை. ஒரு பாவோட ஒரு சட்டையை கட்டிக்கிட்டு அதுக்கெல்லாம் வந்துட்டு இல்லைங்க, உள்ளதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு பாவோட ஒரு பாடியை போட்டுக்கிட்டு வந்து அதுக்கெல்லாம் வந்துட்டு 75,000 1.5 லட்சம் இப்படி வாங்கிட்டு போகுது. எல்லாம் அள்ளி அப்படி கத்தையா கொடுக்குறீங்க. சுதியோட தாளத்தோட பாடணும், வேலையெல்லாம் நான் வேலை வாங்கணும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இம்புட்டு அம்புட்டுத்தேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. உள்கருத்து. அதனால நாடகங்களை மதித்து, நாடகங்கள் கோயில் இருக்கும் வரை மேடை இருக்கும், மேடை இருக்கும் வரை நம்ம பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கோம். இதான உண்மை. நம்ம பொழப்பு ஓடுனாலும்
அதுல என்ன கருத்து சொல்றோம், நம்மளால என்ன முடிஞ்சிருக்கோம், நம்ம என்ன கத்துக்கிட்டு வந்திருக்கோம், இதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லதான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இல்லையா. ஆகையினால இந்த பெரியவர்கள்லாம் என்ன பண்ணணும், எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த சின்ன பசங்க இருக்குங்க இல்லையா, அந்த சின்ன பசங்களையெல்லாம் மண்டியிலேயே நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டணும். யாரு பெத்த பிள்ளைகளை தான் சொல்றேன். ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா, ஆடல் பாடலுக்கு புரியல, வந்து உட்கார்ற நாடகத்துக்கு முன்னாடி உட்காரு. நாங்களே எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தோரணம்லாம் கட்டுறோம், இந்த நாடகக்காரர்களுக்கு எவ்வளவு ரூபா கொடுக்குறோம், இந்த மைச்சட்டுக்காரருக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறோம், எவ்வளவு இந்த கோயிலுக்கு விசேஷத்துக்கு செலவு பண்றோம், இதெல்லாம் நீ பார்த்தாதான் அடுத்த அப்பல நீ இந்த இடத்துக்கு வர முடியும், இந்த திருவிழாவை நீங்க நடத்த முடியும் அப்படின்னு நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் பெரியவங்க நீங்க சொல்லித்தரணும். சொல்லித்தராம நாங்க பாத்துக்கிறோம்டா நீங்க தூங்குங்கடான்னு பாரம்பரியத்தை கற்றுக் கொடுக்கணும் இல்லையா. அதனால செல்லம் கொடுக்காம இந்த கோயில் விஷயத்துல மட்டும் பாரம்பரியத்தை, திருவிழாவோ தீபாவளியோ பொங்கல் பண்டிகையோ இந்த மாதிரி முக்கியமான தமிழ் கலாச்சாரங்கள் நடக்கிற அந்த நேரத்துல எல்லாம் பிள்ளைங்களை நல்ல மண்டியிலே கொட்டி இதெல்லாம் சொல்லி கொடுங்க தயவு செய்து அப்படின்னு கேட்டுக்கொண்டு, இந்த இடத்திலே பழமையான பாடல்களை நான் பாடணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? உங்க பின்னாடி நாங்க வந்துகிட்டே இருப்போம். கண்டிப்பா. சரி. அமுதே பொழியும் நிலவே நீருகில் வராத தேனோ அருகில் வராத தேனோ பழைய பாடல்லாம் பாடுனா கலைதாசன் அப்படி வாசிப்பாங்க. அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராதேனோ அருகில் வராதேனோ அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராதேனோ அருகில் வராதேனோ இதயம் மேவிய காதலினாலே ஏங்கிடு மல்லி பாராய். இதயம் மேவிய காதலினாலே ஏங்கிடு மல்லி பாராய். பொதுமலவீனே வாட விடாமல், பொதுமலவீனே வாடி விடாமல் புன்னகை சேர்த்து ஆறுதல் கோர அருகில் வராதேனோ அருகில் வராதேனோ அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராதேனோ அருகில் வராதேனோ. மனதினில் ஆசையை மூட்டிய பெண்ணை மறைந்தே ஓடிடலாமா? மனதினில் ஆசையை மூட்டிய பெண்ணை மறைந்தே ஓடிடலாமா? இனிமை நினைவும் இயற்கை வளமும், இனிமை நினைவும் இயற்கை வளமும் கனவாய் கதையாய் முடியும் உன்னை அருகில் வராதேனோ அருகில் வராதேனோ. அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராதேனோ அருகில் வராதேனோ. ஒரு புள்ள கை தட்டக்கூடாது, வந்து கையை கட்டி வச்சிருக்கேன், இருக்கட்டும் பரவாயில்லை. ஆகையினால பழைய பாடல் அப்படின்னா அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கை தட்டுறாங்க தட்டலை, அது ஒரு விதமான ஒரு சுகமா இருக்கும் இல்லையா. ஆகையினால முருகப்பெருமானை நான் விடியறதுக்குள்ள எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு நான் நினைச்சாலும்
நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க வரங்க வந்துட்டாரு. இப்பதானுங்க அவரை பத்தி பேசினேன். இங்க பாருங்க வேலை பிடிச்சிக்கிட்டு வர்றாரு. ஆமாம்மா எத்தனை ஊர்ல இது மாதிரி சொல்லிட்டு நீ பாட்டு பாடியிருக்க, எனக்கு தெரியாது உங்களை பத்தி, அதானே சொல்ல வரீங்க. அதனால இந்த வந்துகிட்டு இருக்காரு. எப்படி வந்திருக்காரு தெரியுமா? சொல்லவா? பேசுங்க. என்ன பேசவே மாட்டேங்க. அப்படி சொல்லுங்க. இன்னைக்கு உங்க திறமையை பார்க்க தான் நான் வந்திருக்கேன். உங்களை நீங்க வாங்குற 5000 ரூபாய் சம்பளத்துக்கு உங்களை வேலை வாங்காம விடவே மாட்டேன். அதனால மன்னவன் தானடி தோழி மன்னவன் தானடி தோழி மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி தோழி மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி. தூயவனோ நாயகனோ நலனிலே மாயவனோ தூயவனோ நாயகனோ நலனிலே மன்னவன் வந்தானடி தோழி. செந்தமிழ் கொள்ளெடுத்து இதை தொடுத்து வண்ண சட்டத்தில் கவிதை தரம் கொடுப்பே செந்தமிழ் கொள்ளெடுத்து இதை தொடுப்பே வண்ண சட்டத்திலே கவிதை தரம் கொடுப்பே ஒன்று தமிழ் மாலை சோற்றி தொழுமே ஒன்று தமிழ் போல் ஒன்று தமிழ் மாலை சோற்றிருவே இனி முப்பதும் கற்பனையில் அற்புதமாய் வாழ்ந்திருக்கும் மன்னவன் தானடி தோழி மந்தத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி. கோவில் மேலிகளாடிட நாயகனாயலும் பாவனை காத்து வரும் மன்னவன் வந்தானடி. ஆரே ராமா பாதடி சரிகமபதனி சுருமடுமதி ஜெருமாதடி தனாருலாவலாவலதை மன்னவன் வந்தானடி. காதல் கவிதை கடலென பெறுகிற மாதர் மனமும் மயிலில் நடந்தவரே மன்னவன் வந்தானடி. திருமணம் மனம் பெற பொருநகை நலம்பெற மலர் சிவநில காட்டியத கணிந்தவே மன்னவன் வந்தானடி. சித்தித்தாளது செம்பற்கென்னும் மற்ற தாயில் நல்லெட்டினும் சிற்பத்தாளர் மாதர்க்கென்னும் கற்பித்தாய் காவல் கொண்டு வேறு நடந்தவன் இரவினிலே மனமல தாத்தா பாப்பா அம்மதம்மா அம்மா ஏழு தாத்தா மனமல தாத்தா தாமதமா வயலெடுத்தா